18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பன் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையா இருப்பேங்கிற நம்பிக்கையோட தானே கருப்பசாமி துணைன்னு சொல்லிக்கிட்டே இந்த எண்ணெய் தொட்டாய். இந்த எண்ணானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில உன் மனசுல இருக்க எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண்ணாகத்தான் இருக்க போகுது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயத்துல உனக்கான வெற்றியை தருவதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் தொட சொன்னேன் என் செல்லமே. அடுத்தவங்களை போல வாழணும்னு நினைச்சு அவங்கள போல நாமும் இருக்கலாம் நினைச்சு உனக்கே முகமூடிய போட்டுக்கிட்டினா அப்புறம் ஓ முகம் என்ன, நீ எப்படிப்பட்ட ஆள் என்பது உனக்கே மறந்து போயிடும். இங்க பிறந்த ஒவ்வொருவரும் பிறக்கும் போதே சில குணநலன்களோட தான் பிறந்திருக்காங்க. அந்த வகையில அடுத்தவர் அவங்கள போல இருந்துட்டு போட்டும், நீ நீயாக இரு. அதே நேரத்துல உனக்குள்ள ஏதாவது தவறோ தீய குணமோ இருந்தா அதை திருத்திக்கோ. ஆனா அதுக்காக அவங்கள போலவே பேசணும், அவங்கள போலவே நடந்துக்கிட்டா நம்மளை சுத்தியும் நிறைய பேர் வருவாங்க, நம்மளையும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைச்சு அடுத்தவர் முகமூடியை போட்டுக்கொள்ள நீ நினைக்காத. உனக்கான நேரம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இப்போது இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் தொட்ட உன் வாழ்வில் நிச்சயமாக எல்லா வெற்றிகளும் வந்து குவியும்படி உனக்கான தலையெழுத்தை நான் எழுதி வச்சுட்டேன். உனக்கான நேரம், நீ ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சான்னு ஒவ்வொரு முறையும் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்காத. கடிகாரத்தையே பார்க்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு உன்னை வெற்றியாளனாக நான் மாற்ற போறேன். அந்த அளவுல ஜெயிச்சு சந்தோஷமா வெற்றியாக நீ போற இடமெல்லாம் மக்கள் உன்னை கொண்டாடும்படி உன்னை உயர்வான வாழ்க்கையை வாழ வைப்பேன் என் செல்லமே. சில பிரச்சனைகள் உன்னை தேடி வர்றது கிடையாது. பல சமயங்கள்ல நீயாவதுதான் ஏதாவது தவறு செஞ்சு அலட்சியமா இருந்து அல்லது கவனக்குறைவா எதையாவது செஞ்சு பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிற. எப்போதுமே போதும் என்ற எண்ணத்தோட நீ இரு. நீ முதல்ல கத்துக்க வேண்டிய தலையாய குணம் சகிப்புத்தன்மை தானே. சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உனக்குள்ள இருந்ததுன்னா எல்லாமே நல்லதாக நடந்து முடியும். ஏதாவது ஒரு புது விஷயம் நடந்துடுச்சுன்னா இந்த உலகம் பழசு எல்லாத்தையுமே மறந்துடும் அல்லது மறுக்கப்பட்டுவிடும். பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, பழசாவே நினைக்க பழகு. அதே நேரத்துல அதற்கு உரிய மதிப்பையும் கொடுக்காமல் இருந்து விடாதே என் செல்லமே. பழசை பொக்கிசமாக கருதக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கும்போது நீயும் எப்போதும் எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் சரியாக கொடுத்து விடு. உன் நிம்மதி இல்லாமல் நீ வாழ்வதற்கு காரணமாக உன்னுடைய மனசும் மூளையும் முக்கியமாக இருக்குது. உன் மனசளவுலையும் மூளையிலுமே நீ தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக தூக்கி சுமக்கிற. உன்னுடைய பயனற்ற சிந்தனைகள், தேவையில்லாத விஷயங்களை பத்தி நீ யோசிக்கிறதும் உன்னுடைய சந்தோஷத்தை சிதைத்துவிடும். கவனமாக இருந்து கொள் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ எப்போதும் சிரிச்சு சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கணும்னா தேவையற்ற விஷயங்களிலிருந்து கவனத்தை திசை திருப்பு. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் கிடைக்க வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் கவனம் செலுத்தினா உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என் செல்லமே. ஒரே முள்ளா இருக்கிற காட்டு பக்கம் நீ போகும்போது காலில் முள்ளு குத்திரும்னு ஏதாவது ஒரு காலணியை போட்டு கொள்ளுவாய். இல்லைனா சின்ன கட்டையவாது காலுக்கு வச்சு நடக்க பழகு. அதே போலதான் இந்த வாழ்க்கையும். இந்த வாழ்க்கை என்பது முட்கள் நிறைந்த காட்டு பகுதி போல. நீ கவனமாக அடி எடுத்து வைக்கலைனா முட்கள் போன்ற சில பிரச்சனைகளும் சில கெட்டவர்களும் உன்னை குத்தி காயப்படுத்திடுவாங்க. எப்போதுமே எல்லா விஷயங்களிலும் புத்தி கூர்மையோடையும் நிதானத்தோடும் நீ எல்லா செயல்களையும் செஞ்சினா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என் செல்லமே. பேரிழப்பும் பெரும் பிரச்சனைகளும் எல்லார் வாழ்க்கையிலையும் வரும். ஆனா அதை மிக சுலபமாக கையாள நீதான் கத்துக்கணும். வாழ்க்கையில தோல்வி வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யுன்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாக உன்னுடைய வேலைகளை செய். ஓ மேல தவறு இல்லைன்றத சொல்றதுக்காக உனக்கு உரிமை இருக்கு. ஆனா பல பேர் இங்க தவறு செஞ்சுட்டு தான் மேல தப்பு இல்லைன்றத அடுத்தவங்களுக்கு உணர வைக்கணுன்றதுக்காக கோபப்பட்டு உன்னையவே கத்தி குறை சொல்லுவாங்க. அப்படி யாராவது தவறு செஞ்சுட்டு அந்த பழிபாவத்தை அடுத்தவர்கள் மேல போட தயாரா இருக்கும்போது அந்த வம்புலையும் அந்த சிக்கல்லையும் போய் நீ மாட்டிக்கொள்ளாதே என் செல்லமே. எப்போதுமே யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பழக சொல்றதின் காரணமே இதுதான். சில சமயம் நீ ரொம்ப விளையாட்டா யதார்த்தமா பேசியிருப்ப. ஆனா அதையே வம்புக்குரியதாக பிரச்சனைக்குரியதாக மாற்றக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. நீ நல்லதையே சொன்னாலும் அதை கெடுதலாக மாத்திக்கிட்டு
உன்னையே பிரச்சனைக்குரிய ஆளாக சித்தரிச்சு உன்னையே கெட்டவன் என சொல்லவும் இங்கு மனிதர்கள் தயாராக இருக்கக்கூடிய உலகம் இது. நீதான் யார் எப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கணும். எப்பவுமே எந்த விஷயத்திற்கு அதிக போட்டி இருக்கோ அதுல போய் நீயும் போட்டி போடாதே. எதில் போட்டி இல்லையோ, எதை எல்லாரும் வேணாம்னு நினைக்கிறாங்களோ அந்த பொருளை அந்த விஷயத்தை உனக்கு விருப்பமாக மாத்திக்கோ. ஏன்னா உன் விருப்பத்திற்கு எதிராக போட்டியே இருக்காதல்லவா. எல்லாரும் செய்யறதையே நீயும் செஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஆசைப்படுறதையே நீயும் ஆசைப்படுவதற்கு பதிலாக உனக்குன்னு ஒரு புது வழியை வச்சுக்கிட்டு யாராலும் செய்ய முடியாத காரியத்தை எடுத்து சிறப்பாக செஞ்சினா அப்புறம் வெற்றி நாய்ட்டி போல ஓம் பின்னால ஓடி வரும். நீயும் வெற்றியின் ரதத்தை ருசித்து அனுபவிக்கலாம் என் தங்கமே. இந்த உலகத்துல மனிதனுக்கு எதை பார்த்தாலும் பொறாம, யாரை பார்த்தாலும் பொறாம. அவனுக்கு அது இருக்கு, என்கிட்ட இது இல்லை. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவன் வாழ்க்கையை கண்டு பொறாமைப்படக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. ஆனா மனிதன் அடுத்தவனுக்கு ஒரு விஷயம் கிடைச்சு எனக்கு கிடைக்கலையேன்னு நினைக்காத ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான். அந்த மரணம் அதே நேரத்துல எல்லார்கிட்டையும் வந்து வரத்தான் செய்யும். மரணம் யாரையும் விட்டு வைக்காது. அதுபோல யாருக்கும் தவறு செய்தவர்களுக்கும் தண்டனை கொடுப்பவருக்கும் இந்த கருப்பசாமி நானும் விட்டு வைக்க மாட்டேன். நல்லது செஞ்சா எப்படி நன்மைகளை கொடுக்கிறேனோ அதே போல தீயது செய்தவர்களுக்கும் அதற்குரிய தண்டனையை கொடுத்தே தீருவேன். நீ எப்போதுமே நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடு என் தங்கமே. எத்தனை முறை நீ தோத்து போனாலும் தொடர்ந்து உன் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு சமயத்துல நீயே மனம் துவண்டு போய் இது வேணாம், இது எனக்கு வேணவே வேணான்னு ஒதுங்கி நின்னா அப்புறம் வெற்றி உன்னை உனக்கு பின்னால் துரத்தும். இந்த உலகமே அப்படிதானே. எந்த விஷயத்தையும் வேணும் வேணும்னு நினைச்சினா அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது வேணவே வேணாம்னு சொன்னினா அது நிச்சயமாக உன்னிடம் சீக்கிரமாக வந்து சேர்ந்துவிடும். மனிதன் எதை நினைத்தாலும் அதற்கு எதிராக நடக்கக்கூடிய உலகமாக இது இருக்கும்போது நீதான் எல்லா விஷயங்களையும் எப்படி யோசிக்கணும், எப்படி செய்யணுங்கிறத பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும். உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு எப்போதுமே என்னிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தினா எல்லா துன்பங்களும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உண்டாகும். நான் உன் கூட பாதுகாப்பா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் தங்கமே. கூடிய சீக்கிரமே எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன். ராஜ யோகத்தோடு கூடிய வாழ்க்கையை நீ வாழும்படி உன் வாழ்வில் நான் அதிசயத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன். மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தையும் ஒவ்வொரு வாழ்க்கையின் விஷயங்களையும் மாற்றி எழுதக்கூடிய சக்தி படைச்சதாக இந்த காசு பணம் தான் இருக்கு. ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்கவோ நிரந்தரமானதோ கிடையாது. இந்த பணத்திற்கு கொடுக்கிற மதிப்பை மனிதர்களுக்கு கொடுக்கும்படி நான் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். இந்த உலகம் சரியாகும், எல்லாமே சமமாகும். நீ ஆசைப்பட்டதையும் நீ எதிர்பார்த்ததையும் கூட நிச்சயமாக உன் கைகளை கொடுத்து உன்னை வெற்றி பெற வைக்கத்தான் கருப்பசாமி துணைன்னு சொல்லி இந்த எண்ணை தொட சொன்னேன். நீ எதுக்காக கலங்கி நிற்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ வருத்தப்படும்படியாக எதுவும் தப்பாக நடக்காது. நீ கேட்டதையெல்லாம் நானே உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். என் பிள்ளையான ஒன்றை நினச்சி எனக்கு பெருமையாக தான் இருக்கு. உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையிலேயே வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. இந்த கருப்பசாமி ஒரு நாள் கூட உன்னை கைவிட மாட்டேன். கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக வந்து சேரும். எந்த பொருளுமே உன் கைகளில் இருக்கும்போது உனக்கு அதன் மதிப்பு தெரியாம அலட்சியமா இருக்க, அப்புறம் அது தொலைஞ்சு போச்சுன்னா அப்புறம் அது அவ்வளோ முக்கியமாச்சே நினைச்சு வருத்தப்படுற. முதல்ல இந்த யோசனையை விட்டுட்டு எல்லாமே தேவை, எல்லாமே நன்மைக்கேன்னு நினைக்க பழகு.